புத்துணர்ச்சியுடனும் முகம் பொலிவுடன் இருப்பதற்கு யோகாசனங்கள் பெரிதும் உதவுகின்றன. அந்த வகையில் ஆசன ஆண்டியப்பன் அவர்கள் இன்றைக்கு நமக்காக என்ன யோகாசனங்களை கற்றுத்தர இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக உங்களுக்கு தரப்படுகிறது. நீங்கள் எல்லோரும் யோகாசனத்தை பழகி நோயின்றி 100 ஆண்டு வாழ வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த நிகழ்ச்சி அதிகாலையில் தரப்படுகிறது. ஏகவாத உடல் தூக்காசனம், கடினமான ஆசனம். என் அருமை மாணவிகளே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு கால்களை ரெண்டையும் நேராக நீட்டுங்கள். வலது காலை தோளில் தூக்கி போட்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். வலது கால், ரைட் லெக். காலை தூக்கி தோளில் போடுவது என்பது கடினம். அப்படியே மெதுவாக தூக்குங்கள். காலை ரொம்ப நேரம் தூக்க முடியாவிட்டால் தரையில் கூட வைத்துக் கொள்ளலாம். காலை தரையிலே வைத்துக் கொண்டு தூக்குங்கள். தூக்குங்கள் உடம்பை. ஏகவாத உடல் தூக்காசனம். கை பலம் பெறும், தோள்பட்டை பலம் பெறும், பந்துக்கிண்ண முட்டு, கை பந்துக்கிண்ண முட்டு பலம் பெறும், கழுத்து பலம் பெறும், கால் பந்துக்கிண்ண முட்டு திரிகி இருக்கின்றது, முட்டு திரிகி இருக்கின்றதை பார்க்க வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். நல்ல மூச்சு சத்தமாக இழுக்கணும். வலது காலை போட்டால் இடது மூக்கு திறந்துவிடும், இடது காலை போட்டால் வலது மூக்கு திறந்துவிடும். மூக்குத்துவாரம் திறப்பதுதான் ஆசனத்தின் அடிப்படை. 2 மூக்குத்துவாரங்களும் திறந்து விட்டால் அதிகப்படியான ஆக்சிஜனை இழுக்கக்கூடிய தன்மை கிடைத்துவிடும். இந்த ஆசனம் போடுவதற்கு முன்னால் நாம் 2 மூக்குத்துவாரங்களையும் சோதனை செய்தால் ஏதாவது ஒரு மூக்கு அடைச்சிருக்கும், அல்லது 2 மூக்கும் அடைச்சிருக்கும். இந்த ஆசனம் போட்ட பின்பு பார்த்தால் 2 மூக்கும் நன்றாக திறந்துவிடும். இப்பொழுது இடது காலை தூக்கி போடுங்கள். தூக்குங்க காலை. அப்படியே உடம்பை தூக்குமா. காலை தூக்காவிட்டாலும் பரவாயில்லை, காலை தரையிலே வைத்துக்கொண்டு உடம்பை விட்டு தூக்கலாம். கை பலம், புஜபலம் பெறும், கழுத்து பலம் பெறும். பந்துக்கிண்ண முட்டு, மற்ற விளையாட்டுகளில் ஓடுவதற்கு சாடுவதற்கு பந்துக்கிண்ண முட்டு மிக அவசியம். ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்தால் தான் மற்ற விளையாட்டுகளில் வெற்றி பெற முடியும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். அப்படியே பத்மாசனத்தை போட்டு உட்காருங்கள். நிமிர்ந்து உட்காருங்க. நல்ல என் அருமை பெரியவர்களே, இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஒரு முஸ்லீம் மாணவி யோகாசனத்தை கற்றுக்கொண்டிருக்கிறது. அவர்கள் யாருக்கும் புகுத்தவில்லை, கம்பல் பண்ணுவதில்லை. மற்ற மாணவிகளும் செய்கிறார்கள், நாமும் செய்ய வேண்டும், ஆரோக்கியம் பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் செய்கிறார்கள். அவர்களை கம்பல் பண்ணி செய்ய சொல்வது இல்லை. ஆகவே இது ஒரு ஆரோக்கியத்திற்காக செய்யப்பட்ட கலை. மத வேறுபாடு இல்லாமல், ஜாதி வேறுபாடு இல்லாமல் இந்த கலையை நீங்கள் பயின்று உங்கள் உடலையும் உள்ளத்தையும்
ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு மக்கள் சேவை செய்ய வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம். நீங்க ஒரு 50,000 வருஷம் வாழ போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 49,000 வருஷம் அன்னி கூட சண்டை போடுங்க, தப்பு கிடையாது. கடைசியா 1000 வருஷமாவது அன்னி கூட சந்தோஷமா வாழ்ந்துடலாம். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய நான் அமைச்சு கொடுக்குறேன். 30 நாள் எனக்கு டைம் கொடுத்துருக்குறா. உன் கூட சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா அவ்வளவுதான்.